அதிகமாக கோபம் வருது பாட்டுக்கு. என்ன செய்யணுமோ தெரியல, கோபம் அதிகம் வருது. என்னை பாவி ஆக்கிடும் போது இருக்குது. நீ தான் அருள் செஞ்சு கேட்கணும். கோபம் வந்தால் கேட்டுக்க. இன்னும் மற்ற வளர்ச்சியை கொண்டு பொறாம எடுக்கிறேன், அந்த கொனைக்கடி என்ன இருக்கு ஐயா, அதை வந்து விட்டு பண்ணு கேட்டுக்க. கேட்டுக்கிட்டே வா. தலைவன் கேட்க அவன் கொனைக்கேடற்றவன். இப்போ ஞானிகள் யாருன்னா, பொறாமை இல்லை, பேராசை இல்லை, சினமில்லை, வன்சுருக்கள் இல்லை, சாந்தமே வடிவான மக்கள் ஞானிகள், புண்ணியவான்கள். அவனு கேட்கிறே பெற்றுக்கொள். கேட்குற என்ற இருக்க கொனைக்கடி நீக்கி உள்ள அருட்சின்னு கேட்குற, வறுமை தீர்ன்னு கேட்குற, கடன் சுமை தீர்ன்னு கேட்குற, இன்னும் படிவாக உணர்ச்சிட்டு கேட்குற, பல வகையான கொனைக்கடி இருக்க நீக்குள்ள அருட்சின்னு கேட்குற, கொனைக்கடி உணர்வதற்கு அருட்சின்னு கேட்கிறேன். நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், அடியேன் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னாவே அப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லா கொனைக்கடையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். என்னிடம் இருக்கிற படைக்கணக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னிடம் படைக்கணத்தை என்னிடம் சிறப்பை நான் புரிந்து கொண்டேன். நான் அன்னதானம் செய்கிறேன், பலரிடம் அன்பாக கேட்டுக்கிறேன். படைக்கணங்கள் என்னிடம் இருக்கிறது தெரியுது இல்லையே. சில பேர் பெரிய மனிதனாக இருப்பான், பெரிய பெரிய மனிதன் பேர் எடுத்திருப்பான், பொறாம உணர்ச்சிருக்கும். அவனையே புரியாத நோய் அது. அவன் நரகத்தை தரல. என்னடா பெரிய மனுஷன, பொறாம இல்லாதவன் பெரிய மனிதன். யாரா பெரிய மனிதன்? பேராசை இல்லாதவன் பெரிய மனிதன். யார் யார் பெரிய மனுஷனா? சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் பெரிய மனிதன். யார் யார் பெரிய மனிதன்? திறமன் புண்பட பேசாதவன் பெரிய மனிதன். மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவன் பெரிய மனிதன். மனிதாபிமானம் உள்ளவன் பெரிய மனிதன். அது வாய்ப்பு தருவது யாருன்னா, அதான் ஆசான் வழிகாட்ட வேண்டும். இப்போ ஞானிகளை கேட்கிறேன், என்னிடம் இருக்க கொனைக்கடி எனக்கு புரியவில்லை ஐயனே, என்னை உணர்த்த வேண்டும். எனக்கு பலகீனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டால் நான் திருத்திக் கொள்வேன். எவ்வளோ கொனைக்கடி உள்ளவன் நான், என்னை கேட்கிறேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்ன ரொம்ப பெரிய மனுஷன் என்னை என்ன இவ்வளோ கொடுமையான கோவம் வச்சிருக்கப்பா, என்ன எந்த உலகத்தை சாதிக்க போகிறேன்? ஏன் அவளை வள பொறாமல் போகிறேன்? அவன் அவளை விருப்பத்தை காட்டுறேன். என்ன இப்போ நட்டம் இப்போ போனால் போயிட்டு